தலைமை எடுக்கும் முடிவை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தற்பொழுது கூறியுள்ளது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்று சிதம்பரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசிய நிலையில் தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் அதனை ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம், கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, நேற்று காங்கிரஸ் சார்பில் பேச்சுவார்த்தை முக்கிய தலைமையில சிதம்பரமும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஒரு மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனைக்கு குறிப்பாக அவர் இல்லத்திலும் ஒரு நிமிடம் அவங்க ஆலோசனை மேற்கொண்டார்கள். அது ஒரு புறம் கூட மறுபுறம் அகில இந்திய தலைமையும் குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆலோசனை மேற்கொண்டார்கள். இதற்கும் நடந்தது பார்க்க முடியுது. அதனையொட்டி இன்று எக்ஸலப்பதில் மாணிக்கம் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதாவது தனிநபர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சி நம்மை விட பெரியது. தலைமை முடிவெடுக்கும் போது நாங்கள் அதை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலம். நல்ல நண்பர்கள் என கருத்தை பதிவு செய்கிறார். மிக முக்கியமாக சொன்னால், ஏற்கனவே கடந்த காலங்களில் தொடர்ந்து திமுக விமர்சிக்கும் வண்ணம் பல்வேறு கருத்துக்களை எக்ஸலத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது மிக முக்கியமா தாவேக்காவுக்கு காங்கிரஸ் சொல்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில பல்வேறு ட்விட்டுகளை பதிவு செய்தவர். ஆனால் பதிவு செய்யக்கூடிய ட்விட்ல இனி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி தொடர்பாக சூசகமாக தெரிவித்ததாக பார்க்க முடியுது. என்றால் தனிநபருடைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சி நம்மை விட பெரியது. தலைமை முடிவெடுக்கும் போது நாங்கள் அதை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலம் என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டணி சூசகமாக கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்ற எண்ணத்தை தான் கருத்தியல் இருந்தாலும் கூட தலைமை பணியை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையில் தான் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது தொடரும் என நேற்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று பேச்சு நடக்கிறதுக்கு முன்பாகவே இன்று பேச்சுவார்த்தை பதிவு செய்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, தலைமை எடுக்கும் முடிவை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தற்பொழுது கூறியுள்ளது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்று சிதம்பரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி குறித்து பேசிய நிலையில் தற்பொழுது மாணிக்கம் தாக்கூர் அதனை ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம், கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, நேற்று காங்கிரஸ் சார்பில் பேச்சுவார்த்தை முக்கிய தலைமையில சிதம்பரமும் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஒரு மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். அந்த ஆலோசனைக்கு குறிப்பாக அவர் இல்லத்திலும் ஒரு நிமிடம் அவங்க ஆலோசனை மேற்கொண்டார்கள். அது ஒரு புறம் கூட மறுபுறம் அகில இந்திய தலைமையும் குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆலோசனை மேற்கொண்டார்கள். இதற்கும் நடந்தது பார்க்க முடியுது. அதனையொட்டி இன்று எக்ஸலப்பதில் மாணிக்கம் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதாவது தனிநபர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சி நம்மை விட பெரியது. தலைமை முடிவெடுக்கும் போது நாங்கள் அதை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலம். நல்ல நண்பர்கள் என கருத்தை பதிவு செய்கிறார். மிக முக்கியமாக சொன்னால், ஏற்கனவே கடந்த காலங்களில் தொடர்ந்து திமுக விமர்சிக்கும் வண்ணம் பல்வேறு கருத்துக்களை எக்ஸலத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது மிக முக்கியமா தாவேக்காவுக்கு காங்கிரஸ் சொல்கிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில பல்வேறு ட்விட்டுகளை பதிவு செய்தவர். ஆனால் பதிவு செய்யக்கூடிய ட்விட்ல இனி பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி தொடர்பாக சூசகமாக தெரிவித்ததாக பார்க்க முடியுது. என்றால் தனிநபருடைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சி நம்மை விட பெரியது. தலைமை முடிவெடுக்கும் போது நாங்கள் அதை ஒழுக்கத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய பலம் என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டணி சூசகமாக கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்ற எண்ணத்தை தான் கருத்தியல் இருந்தாலும் கூட தலைமை பணியை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையில் தான் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை என்பது தொடரும் என நேற்று தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று பேச்சு நடக்கிறதுக்கு முன்பாகவே இன்று பேச்சுவார்த்தை பதிவு செய்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.